இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு: கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு எரேமியா தீர்க்கதரிசி கூறும்போது அவர் மிகவும் நெருக்கமான சூழ்நிலையில் இருந்தார். ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டிய தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஆண்டவர் எரேமியாவுக்கு கூறினார். எரேமியா அந்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு அறிவித்த போதும் அந்த ஜனங்கள் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. பலருடைய அவதூறை கேட்டார். பயம் சூழ்ந்திருந்த அந்த நம்பிக்கையற்ற நிலையில்தான் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு கூறினார். ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு பாதுகாப்பு உண்டு, திட நம்பிக்கை உண்டு, விடுதலையும் உண்டு. நம்முடைய நியாயத்திற்காக, தேவைக்காக, பாதுகாப்பிற்காக, வழிநடத்துதலுக்காக, நமக்காக பராக்கிரம கிரியைகளை செய்கிற நம் கர்த்தரையே முழுவதுமாக சார்ந்து கொள்வோம். ஆண்டவர் நம்மோடு இருப்பதை நாம் அறியும் போது பயமான சூழ்நிலைகளின் மத்தியிலும் நாம் தைரியமாக, திடமனதாக இருக்க முடியும் என்பதை இந்த சிறு சம்பவத்தின் மூலம் எளிதாக நாம் புரிந்து கொள்ளலாம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள கேப்டவுனில் வழிப்பறி கொள்ளையர்கள், வாகனங்களை திருடுபவர்கள் அதிகமாக இருந்தார்கள். பக்கத்து மாநிலத்தில் வேலை செய்கிற ஒருவர் மாதம் 2 முறை மட்டும் கேப்டவுனில் உள்ள ஆஃபீஸுக்கு வேலைக்கு வருவார். அவருடைய சொந்த காரில் வந்தாலும் ஆஃபீஸுக்கு முன்பாக ரோட்டில்தான் அந்த காரை நிறுத்த வேண்டும். ஒவ்வொரு முறையும் வேலையை முடித்துவிட்டு வந்ததும் கார் நிற்பதை பார்த்ததும் தான் அவருக்கு நிம்மதியாக இருக்கும். ஒரு நாள் அவசர வேலைக்காக விடுமுறை நாளன்று அந்த அலுவலகத்திற்கு வர சொன்னார்கள். விடுமுறை நாளன்று அவருடைய காரை மட்டும் அங்கு தனியாக நிறுத்த அவருக்கு பயமாக இருந்தது. முந்தின நாள் அவருடைய வீட்டிற்கு அருகில் நடந்த ஒரு பெரிய பொருட்காட்சிக்கு சென்றார். அங்கு பல கடைகள் இருந்தது. அங்கு துணி கடைகளில் துணிகளின் விளம்பரத்திற்காக வைக்கப்பட்டிருக்கும் பொம்மை கடையை பார்த்தார். துணி கடைகளுக்கு முன்பாக வைக்கக்கூடிய இந்த பொம்மைகள் சில உட்கார்ந்திருப்பது போலவும் சில நின்று கொண்டிருப்பது போலவும் இருந்தது. அதை பார்த்ததும் திடீரென்று அவருக்கு ஒரு யோசனை வந்தது. அதில் காரில் சரியாக உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு ஆண் பேண்ட் ஷர்ட் போட்டு உட்கார்ந்திருந்த பொம்மையை வாங்கினார். அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு போகும்போது அந்த பொம்மையை காரின் முன்பக்கத்தில் உள்ள சீட்டில் உட்கார வைத்து சீட் பெல்ட்டை போட்டுவிட்டார். பின் அதன் கையில் ஒரு விளையாட்டு துப்பாக்கியை கொடுத்தார். இந்த பொம்மையை அருகில் உட்கார வைத்ததும் அவருக்கு பயமில்லாமல் தைரியமாக காரை ஓட்ட முடிந்தது. பின் அலுவலகத்திற்கு சென்றார். தற்செயலாக அன்று மாலையில் அந்த வழியாக வந்த போலீஸ்கார் கார் முன் சீட்டில் துப்பாக்கியுடன் இருக்கும் நபரை பார்த்ததும் காரை அங்கு நிறுத்தினார்கள். அந்த நேரத்தில் இந்த காருக்கு உரியவர் அலுவலகத்தில் இருந்த தன்னுடைய வேலையை முடித்து காரை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது போலீஸ் இவரை பார்த்ததும், இது யார் கார்? உள்ளே இருப்பவர் ஏன் துப்பாக்கியோடு உட்கார்ந்திருக்கிறார் என்று கேட்டார்கள். அப்போது இவர், இது என்னுடைய கார்தான். இந்த இடத்தில் திருடர்கள் அதிகமாக உண்டு என்று கேள்விப்பட்டேன். ஆகையால் இந்த இடத்தில் காரை தனியாக நிறுத்த பயமாக இருந்தது. காரின் பாதுகாப்பை கருதி இந்த பொம்மையை உள்ளே வைத்தேன். ஒரு ஆள் துப்பாக்கி ஏந்தி என்னோடு கூட உட்கார்ந்திருப்பது எனக்கும் தைரியமாக இருக்கிறது, எனக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்று கருதி இவ்வாறு வைத்தேன் என்றார். பாதுகாப்பற்ற இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாதுகாப்பிற்காக பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருக்கும் கர்த்தரை நாம் முழுவதுமாக சார்ந்து கொள்வோம். நம்முடைய வழிகளிலெல்லாம் நம்மை காக்கும் படிக்கு, தீங்கு நம்மை துக்கப்படுத்தாத படிக்கு நம்மை காக்க வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
ஆகையால் நாமும் விசுவாசத்தோடு கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் என்று கூறுவோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் பயப்படுகின்ற கலங்குகின்ற சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசித்து தைரியமாக திடமனதாக இருக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.